வீர தீர சூரன் டீசர் வெளியாகி அனைத்து ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்று புதிய சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. டீசர் வெளியாகி 3 நாட்களில் 12 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. விக்ரம் காளி கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் மாஸ் காட்டி இருக்கிறார். படம் பொங்கல் ரேஸில் கலந்து கொள்கின்றதா இல்லை தள்ளி போகிறதா என தெரியவில்லை. இதற்கு முன் வெளிவந்த தங்கலான் திரைப்படம் கலவையான விமர்சனம் பெற்றாலும் வசூலில் 100 கோடியை தாண்டி வசூல் செய்து ஹிட் திரைப்படமாகவே அமைந்தது. அதைத் தொடர்ந்து விக்ரம் அவர்கள் 63வது பட அப்டேட்டும் டிசம்பர் 13 அன்று வெளியாகியுள்ளது. மண்டேலா படத்தை இயக்கிய மடோன் அஸ்வின் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விக்ரம் ரசிகர்கள் அதிக உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். மொத்தத்தில் வீர தீர சூரன் அதிரடி காட்டும் என ரசிகர்கள் உற்சாகத்துடன் இருக்கின்றனர். இந்த வருஷம் வந்து கலவையான விமர்சனம் பெற்றாலும் 100 கோடி தாண்டி வசூல் பண்ண தங்கலான் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 49 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 5 கோடியே 84 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 8 கோடியே 80 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 11 கோடியே 30 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 25 கோடியே 5 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு 100 கோடியே 4 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருக்கு. படத்தில் வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்தில் வந்து மெனக்கட்டு நடிச்சிருப்பார். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்து வந்து 100 கோடி வந்து டச் பண்ணுற விக்ரம் அவர்கள் படம். இந்த படம் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கலவையான விமர்சனம் பெற்றனால கொஞ்சம் ஸ்மாராக தான் வசூல் வீர தீர சூரன் டீசர் வந்து வரவேற்பு பெற்றது. தங்கலான் 100 கோடி வசூல், சியான் 63 என மாஸ் காட்டி வருகிறார் சியான் விக்ரம். அடுத்த ஆண்டு விக்ரம் அவர்கள் அதிரடி காட்டுவார் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேன்கவ் சேனலை.